ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் பிசின் பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, பாதாம் மரத்துல இருந்து வர கம்முங்க. இது கம்ம தான் நம்ம பாதாம் பிசின்னு சொல்றோம். இது வந்து உடம்புக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ரொம்ப ரொம்ப விலை குறைவா தான் கிடைக்குது. இது வந்து நான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இத பத்தி. இது வந்து ரொம்பவே எனக்கே ரீசென்ட் டைம்ல தாங்க தெரிஞ்சுச்சு. இது ரொம்பவே ஸ்கின்னுக்கு சரி, உடம்புக்கு சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 பீஸ் ஒரு 2 இது எடுத்துக்கிட்டு, அத வந்து தண்ணீல சோக் பண்ணிருங்க. ஒரு 7 ஹார்ஸ், 8 ஹார்ஸ் விட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஜெல்லி எடுத்து தான் நமக்கு இந்த ஜெல்லிய வந்து நம்ம வந்து ஜூஸ் இந்த மாதிரி பால் கூட கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி, அந்த மாரி நம்ம குடிக்கலாம். ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப உடல் சூட்ட ரொம்பவே தணிக்குங்க. இத வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் ஊற வச்ச ஜெல்லி எடுத்துக்கிறேன். பாதாம் பிசின் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, முகத்துல உள்ள முக சுருக்கம் அண்ட் பிம்பிள்ஸ் இதெல்லாம் க்யூர் பண்ணுது. முகத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். முகத்துக்கு மட்டும் இல்லங்க, உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சியானது. இது ஜூஸ் அண்ட் எதுல வேணா யூஸ் பண்ணி குடிக்கலாம். தண்ணீல கூட யூஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்பவே நல்லதுங்க. மார்னிங் டைம் குடிச்சிட்டு போனா உடல் சூடு இதெல்லாம் குறையும். இத வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுனால நமக்கு முகத்துல அந்த ப முகப்பரு இதெல்லாம் வராம தடுக்கலாம். ரொம்ப பிரைட்னஸாவும் இருக்கும். இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சு இந்த மாரி ஒரு பவுல்ல வந்து பேஸ்ட் மாரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரும். இத அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்க அரைச்சு அப்ளை பண்ணீங்கன்னா, மூஞ்சில கொஞ்சம் ஒட்டும். அரைக்காம அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஃபேஸ்ல அவ்வளோக்கு ஒட்டாது. அதனால இந்த மாரி பேஸ்ட் மாரி நீங்க எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாரி எடுத்து போடும்போது ரொம்பவே நல்லாருக்குங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவானது. ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே ரிசல்ட் கிடைச்சுச்சுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.